ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்ட் ஃபார் தமிழில் இப்போ சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சூரியன் இந்த உலகத்துக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்ம உயிர் வாழ்கிறதே இந்த சூரியனால் தான் மட்டும்தான். இது மட்டும் சரியான வெப்பத்தை நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா, ஒன்று ரொம்ப ஹீட் ஆகி ஒன்றுமே இல்லாமல் இருப்போம். இல்லாட்டி ரொம்ப ஜில்லுன்னு ஆகி பனி கட்டியாகவே மாறி இருக்கும். சரியான வெப்பத்தில் நமக்கு இருக்கிறதுனால நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். சூரியன் உருவாகி 4.5 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. இது ரொம்ப ஏஜ்டு அப்படின்னு கிடையாது. நடுநிலை. அதாவது இப்போ ஒரு 40 வயசு இந்த மாதிரி இருக்கும். இன்னும் பல பில்லியன் வருஷம் சூரியன் இருக்க தான் செய்யும். சூரியனோட ஒளி நம்ம பூமியில் சேர்றதுக்கு 8.3 நிமிடங்கள் ஆகுமா. அதே மாதிரி சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி 148.06 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இடைவெளி இருக்குது. சூரியனோட விட்டம் எவ்வளவு அப்படின்னா 14 லட்சம் கிலோமீட்டர் கொண்டதாக இருக்குது. சூரியனுக்கு உள்ள எல்லாமே ஹைட்ரஜன் கொண்டதாக தான் இருக்குது. வெளியில் ஹீலியமாக வெளியில் விடுது. சூரியனை நம்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுதோம். அது அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு இந்த 2 நாளாக மட்டும்தான் சூரியனாக உருவாகுது. இது நெபுலா அப்படிங்கிற ஒரு புகை மூட்டம் தூசினால் மட்டும்தான் இது உருவாகுது. நம்மளுடைய சூரியன் கண்ட்ரோலில் 8 கிரகணங்கள் இருக்குது. அது நம்ம சூரியனை சுற்றிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சூரியனும் நம்ம கேலக்சியை சுற்றிட்டே தான் இருக்கும். கேலக்சியை சுற்றி வர்றதுக்கு 228 மில்லியன் ஆண்டுகள் ஆகுமா. சூரியன் மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றுமா. நம்மளுடைய சூரியன் என்ன கலர் அப்படின்னா ரொம்ப டார்க்கான மஞ்சள் கலர் இருக்கும்ல, அது வகையை சேர்ந்தது தான் நம்மளுடைய சூரியன். இது கலர் ரொம்ப ரேராக தான் இந்த கலர் இருக்குமா. ஸோ நம்மளுடைய சூரியனுக்கு ஸ்பெஷலாக இந்த கலரில் இருக்குது. நம்மளுடைய சூரியன் ஹைட்ரஜனை ரொம்ப யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்தப்பில் குறைய ஆரம்பிச்சிடும். அதுபோல் ஹீலியமாக ரொம்ப ரொம்ப அதிகமாகி பெரிய லெவலில் பெரிய சூரியனாக மாறும். அதுக்கு அடுத்தாப்பில் அது ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு அடுத்தாப்பில் அப்படியே சுருங்கிடுமா. நம்ம பூமி அளவுக்கு சுருங்கி ஒயிட் கலரில் மாறிடுமா. சூரியன் ஒவ்வொரு 11 வருடமும் காந்த துருவங்களை மாற்றிட்டே இருக்குமா. வட துருவத்திலேருந்து தென் துருவமும், தென் துருவத்திலேருந்து வட துருவமும் மாற்றிக்கொண்டே இருக்குமா. சூரியனோட வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னா 5000 டிகிரி செல்சியஸ் கொண்டதாக இருக்குமா. எனக்கு தெரிஞ்ச சூரியனோட இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.